வணக்கம். coimbatore டாக்டர் சின்னசுவாமி, டாக்டர் கோமதி. இன்றைக்கி செக்ஸ் வீக்னஸ் ஆஃப் மென், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு ஆணுக்கு தேவையான தகுதிகள், கர்ப்பம் ஆகவில்லை அப்படிங்கிற கவலைப்படுற தம்பதிகளுக்கு சில அட்வைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறோம். வாழ்க்கையில் முன்னேற சூட்ச்ம வழிகள் இருக்குது, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற தலைப்பில் கர்ப்பம் ஆகவில்லை அப்படிங்கிற வீடியோ ஒன்று நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த சேனலில் நிறையா செக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ், கர்ப்பம் சம்மந்தமானது, நம்மளுடைய ஜென்ரல் லைஃப்க்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். இதில் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிற ஒரு பேஜ், என்னுடைய யூடியூப் சேனல், இதை பற்றி சொல்ல வரேன். இயற்கையாக கர்ப்பம் ஆகவில்லை ஆக டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, குழந்தை பெறுவதற்கு ஆண் உறுப்பு எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்வி வந்ததுனால இதை பற்றி நம்ம இது வரைக்கும் டீட்டெயிலாக பேசலை அப்படிங்கிறதுனாலையும் இன்றைக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு நான் முடிவு பண்ணினேன். இப்போ இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு ஆண் உறுப்பின் நீளம், அதனுடைய அளவு, அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹார்மோன் உடைய தன்மை, விந்துடைய கெப்பாசிட்டி, இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு குழந்தை பெறுவதற்கான தகுதியாக கருதப்படுது. வெறும் ஆண் உறுப்பின் நீளமும் சுற்றளவு வச்சு மட்டும் ஒருத்தர் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த கேள்விக்கு சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்கறதுல நிறையா அர்த்தம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு உறுப்பு நீளம் கம்மியாக இருக்கும். அப்போ அதனுடைய நீளம் எந்த அளவுக்கு இருந்தால் விந்து கரெக்டான இடத்துல பெண் உறுப்பில் போய் சேரும் அப்படிங்கிறதுக்கான பதிலாகவும் இதை நீங்கள் வச்சுக்கலாம். சாதாரணமாக முழு விரைப்பு இருக்கிற ஒரு ஆண் உறுப்பு 4 அங்குலத்திற்கு மேலே இருப்பது ஒரு சராசரி. இந்திய ஆணின் உறுப்பின் அளவு 4 அங்குலத்திற்கு மேலே ஃபுல்லாக முழு விரைப்படைந்த நிலையில் இருக்கிறது ஓரளவுக்கு போதுமானது அப்படின்னு கருதப்படுது. அதே சமயம் முழு விரைப்பு இருக்கிற ஒரு ஆணுடைய உறுப்பு சுற்றளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு 4 அங்குலம் இருக்க வேணும். இப்போ 4 அங்குலம் அப்படிங்கிறது குறைந்தபட்ச அளவாக இருக்குது. அதற்காக 3 அங்குலம் இருக்கிற ஒரு ஆண் அதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னிக்ஸ் கற்றுக்கணும். அப்போ தான் ஒரு இன்பமான செக்ஸ் உங்களால் பண்ண முடியும்னு சொல்கிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் இன்னும் திறமையாக உங்களுடைய உறுப்பை கையாள பழகிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3 இன்ச் அப்படிங்கிறது ஒரு சரியான அளவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 இன்ச் என்ன மாதிரி கணக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவு வைக்கும் பொழுது அவர்களுடைய தசை பகுதிகள், அந்த சதை பகுதிகள் ஒரு அங்குலம் அங்கே, ஒரு அங்குலம் இங்கே அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்த அடைச்சிக்குது. அவர்கள் என்னதான் ஆண் முழுமையாக ஆண் உறுப்பை உள்ளே செலுத்தினாலும் அந்த பெண் உறுப்போட வெஜைனல் இன்லெட்டில் உள்ளே போகிறப்ப ஒரு 2 இன்ச் இல்லை 3 இன்ச்சாவது உள்ளே போக வேண்டிய அளவுக்கு ஆண் உறுப்பின் நீளம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் உள்ளே வச்சு ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். அந்த அசைவு கொடுக்கறதுக்கு ஒரு 2 இன்ச் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த 2 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் அப்படிங்கிறப்போ ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் பெண் உறுப்புக்குள்ளே எளிதாக உள்ளே வைக்க முடியும். இதே பெண் கொஞ்சம் அதிக உடல் பருமன் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா அவர்களுடைய அந்த கொழுப்பு அளவு அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அப்போ அது இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு இடத்த ஆக்கியபை பண்ணிக்கும். அதனால் ஒரு 3 to 4 இன்ச் இருக்கக்கூடிய ஆணுடைய உறுப்பு இந்த செக்ஸுக்கு தகுதியானது, குழந்தை பெறுவதற்கு தகுதியானது அப்படிங்கிற ஆன்சரை இங்கே நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இதே சமயம் இந்த ஆண் உறுப்பு நீளம் இன்னும் இருந்தால் நல்லது, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. இல்லாமல் இருக்கிறவங்க இந்த அளவுக்கு தான் இருக்குது எனக்கு அப்படிங்கிறவங்க உங்களுடைய விரைப்புத்தன்மையை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. விந்தணுக்கள் சரியாக இருக்குது. இது இவர்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, விரைப்புத்தன்மை எப்படி இருக்குது, விந்தணுக்களோட குவாலிட்டி எப்படி இருக்குது, உங்களுடைய ஹார்மோன் மண்டலம் எப்படி இருக்குது, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது. நீங்கள் போதை பழக்கத்துக்கும் மது புகைக்கும் அடிமையானவர்களா? அடிமைனா அதுக்காக டெய்லியும் அதிலேயே இருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் ஒரு வாரத்திற்கு ஒரு 2 தடவை அப்படிங்கிற மாதிரி மது உபயோகப்படுத்துபவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி வருவதை நம்ம பார்க்குறோம். ஒரு 5 வருடத்துக்கு மேலே 10 வருடத்துக்குள்ளே அவர்களுடைய பாடியில்
நரம்பு தளர்ச்சி செட் ஆகுதை பார்க்குறோம். அதே மாதிரி புகைப்பிடிக்கிறவர்களையும் ஒரு 5லிருந்து 10 சிகரெட் பர் டே அப்படிங்கிற மாதிரி புகைப்பவர்களுக்கும் நரம்பு தளர்ச்சி வருவதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து அந்த ஆணுறுப்புடைய தகுதி வந்து குறைஞ்சி போயிடும், அதோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இளவயதில் திருமணம் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து பல காரணங்கள்னால இந்த திருமணம் தடைப்படுறது, தள்ளி போகிறது, இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் இருக்கிற பாப்புலேஷன் வந்து சந்ததியர் வந்து கவனிச்சுட்டு முன்னாடியே திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 25 அப்படிங்கும் போதே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பிங்க. இது பெற்றோருக்கும் நான் வைக்கிற ஒரு ரிக்வஸ்ட்டாக இருக்கட்டும். பெண் வீட்டாரும் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு வந்து படித்து முடித்து ஒரு யூஜி டிகிரி முடிஞ்ச உடனே திருமணம் பண்ணுறது தான் நல்லது. அவர்கள் வந்து பிஜி படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறது வந்து அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கும் குழந்தை பேற்றுக்கும் பெரிய சங்கடங்களை கொண்டு வருதுங்கிறது இப்போ ஒரு 10 வருஷத்தில் வந்து நிறைய பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர்கள் வந்து அவர்களோட பெண்களை கூப்பிட்டுட்டு இப்போ வந்து நிறைய இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் தவிர்த்துக்கணும்னா எல்லாமே வந்து வாழ்க்கையில் கிடைச்ச பின்னா தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, இந்த 10 வருடமாக இருந்த நம்பிக்கையை வந்து இப்போ நீங்கள் மாற்றி தான் ஆகணும். விரைந்த ஒரு திருமணம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களை ஒரு பெற்றோர் ஆக்குவதற்கு தகுதியுடையதாக ஆகுது. அது பணம் சம்பாத்தியம், இது ஒரு நல்ல வேலை, ஒரு தகுதி குடும்பத்துக்கு வரணும், அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் தள்ளி போடுறது அவ்வளவு நல்லதில்லை அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா செக்ஸாலஜிஸ்ட்டாக நாங்கள் எங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே வர ஆண் வந்து 32 வயசில் வந்துட்டு என்னோட தம்பிக்கு இவ்வளோ வருஷம் கல்யாணம் ஆகலை, தங்கச்சி கல்யாணம் ஆகலை, நான் இதெல்லாம் தள்ளி எல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் நான் என்னோட கல்யாணம் பற்றி யோசிக்கும்போது என்னுடைய ஆணுறுப்பு வந்து விரைப்படையலை அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய ஆண்கள் நாங்கள் பார்க்குறோம், கவலைப்படக்கூடிய ஆண்களை பார்க்குறோம். அதே சமயம் வந்து பெற்றோர் வந்து கூட வந்துட்டு 35 வயசு ஆயிடுச்சு, இவனுக்கு இன்னும் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கல, ஆனாலும் இவனுக்கு வந்து இங்கே விரைப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிறவங்களையும் பார்க்குறோம். அதே மாதிரி திருமணம் ஆயிடுச்சு, இவனால் வந்து செக்ஸ் வச்சுக்க முடியல, பெண் வந்து குற்றம் சொல்கிறாங்க, பெண் வீட்டார் வந்து எங்கள் மேலே குற்றம் சொல்கிறாங்கன்ட்டு வந்து அழுதுட்டு வர பெற்றோர்களையும் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இதற்கெல்லாம் வடிகால் என்னன்னு இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களா? வந்து பெண்ணும் ஆணும் இளவயதில் இருக்கும்போது திருமணத்தை பற்றி யோசிக்கணும். நம்ம நல்ல வருமானம் வருது அப்படின்னு பார்த்தி திருமணம் பண்ண பின்னு கூட வருமானத்தை நோக்கி போகலாம். ஏன்னா எண்ணம் வந்து மனம் அமைதியானால்தான் அடுத்த எண்ணம் வரும், அடுத்த முன்னேற்றம் வரும். இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து என்ன புரியுது? ஆண் உறுப்பு தகுதி மட்டும் இல்லாமல் உடல் தகுதி, மன தகுதி, இது எல்லாமே ஒருவருக்கு தேவை குழந்தை பெற்றுக்கொள்ள. இந்த விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் பேஜ். இந்த சேனல் வந்து உங்களோட ஃபேவரட்டாக ஆக்கிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.